வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் February 24 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் பெரிய சர்ச்சையை இன்னைக்கு இணையதளத்தில் ஏற்படுத்தியிருக்குது. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ போகிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் பரவிட்டு தான் இருந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது தாவேக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் என்ன ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மனுவில் அவங்க மென்ஷன் பண்ண விஷயங்கள் திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவில் ஒரு நடிகை கூட என்னுடைய கணவன் இருக்காரு, அதை நான் கையும் களவமாக பிடிச்சிருக்கிறேன், நிறைய தடவை அவர் இந்த விஷயத்துக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியில் வந்துடுறேமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய நிதி ஆதாரத்தையே அவர் பிடுங்கிட்டார், என்னை தனிமைப்படுத்திட்டாரு, அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என் மேலே நிறைய மிரட்டல்களை விட்டார். அதனால தான் நான் அதிகபட்சம் லண்டன்லேயே இருக்கிறேன். அதனால தான் இந்த விஷயங்கள் ஒரு எல்லையை மீறி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விவாகரத்து மனுவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 2021 இருந்து 4 வருடங்களாலே எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நானும் அவரும் ஒரே கணவன் மனைவியாக வெளி உலகத்துக்கு இருந்தாலும் ஒரே வீட்டில் தனித்தனியாக தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னை பற்றி அவருக்கும் அவருடைய நடவடிக்கைகளை பற்றி எனக்கும் நாங்கள் 2 பேரும் பெருசாக பேசிக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தவேக தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் இன்னைக்கு இணையதளத்தில் கொடுத்திருந்த அந்த விவாகரத்து மனு இணையதளத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துறதுக்கு காரணம் இன்னைக்கு தவேக தலைவர் விஜயோட அரசியல் முன்னெடுப்பு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது தான் அதனுடைய முக்கியமான காரணம். இது ஒரு நடிகரோட விவாகரத்து அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த அளவுக்கு பெருசாக போயிருக்காது. ஆனால் இன்னைக்கு அரசியல் செயல்பாட்டில் மிகப்பெரிய புள்ளியாக, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலையே கணிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தவேக கட்சி வளர்ந்துருக்குது. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ரொம்பவும் கிளியராக நோட் பண்ணிட்டு வரப்படுது. அது மட்டும் கிடையாது, அவருடைய சொத்துக்களையும் இப்போ அவசரமாக அவர் சேல் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற விஷயங்களும் இப்போ இணையதளத்தில் தீயா பரவிட்டு வருது. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலான சொத்துக்களை அவர் சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 30க்குள்ள இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாதான் மனு தாக்கல் பண்ணும்போது தன்னுடைய சொத்து தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும், அதுக்காக தான் அவருடைய சொத்துக்களை அவர் ரொம்ப கிளியராக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ பரவிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு எதிராக தவேக தலைவர் விஜயோட மனைவி சங்கீதா விஜய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்தஸ்து, சம்பாத்தியம் மற்றும் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாது, எனக்கு தகுந்த ஜீவனாம்சம் என்ன சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு அவருடைய சொத்துக்களை ரொம்ப அவசரமாக சேல் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை அவருடைய மனைவி வச்சிருக்கிறாங்க. என்னதான் இந்த குற்றச்சாட்டை அவங்களுடைய மனைவி அவர் மேலே வச்சிருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கட்சிக்காக தான், அதாவது ஆதவ அர்ஜுனாவோட அந்த தயவோட தான் தவேக கட்சி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி சொன்ன ஒரு விஷயத்துக்காக தான் தவேக தலைவர் தன்னுடைய சொத்துக்களை விற்று இன்னைக்கு கட்சியை முழுக்க தாமசம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் இப்போ பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அதாவது விஜய் விட ஆதவ அர்ஜுனா கட்சியோட செயல்பாடுகளை ரொம்ப மும்முரம் காட்டிட்டு வராரு. யார் தலைமையில் கட்சி செயல்படுது தொடர்களுக்கே ரொம்ப குழப்பமாக இருக்குது. நிர்வாகிகளே அடிக்கடி குழம்பி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கட்சியை பற்றி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் போயிட்டு இருக்கிறதுனால தான் தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே விற்று கட்சியை முழு மூச்சோட 2026 எலெக்ஷனுக்காக தயார் பண்ணிக்கிட்டு வராரு தவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் டாக்டர் ஸ்ருதிஹாசன் அவங்களுடைய விவாகரத்தை பற்றி சொன்ன விஷயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது குறித்து ஸ்ருதிஹாசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவான கமலஹாசனோட மக்கள் நீதி மைய செயல்பாடுகளில் கொஞ்ச நாள் ஸ்ருதிஹாசன் ஈடுபட்டிருந்த போதே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானே வாரிசு அரசியல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நிலையில் என்னுடைய மகளான நீ இந்த கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட்டா இதை மற்றவங்க பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மக்கள் நீதி மையம் கட்சியோட செயல்பாடுகள் ஸ்ருதிஹாசனை விளக்கியே வச்சிருந்தாரு. அப்பத்துலேருந்து ஸ்ருதிஹாசன் திரைப்படத்துறையில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கூலி திரைப்படத்தில் கூட அவங்களுடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாராட்டுகள் அவங்களுக்கு குவிஞ்சிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் லோகேஷ் கனகராஜும் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் எழுந்தது. இதுக்கு நடுவில் லோகேஷ் கனகராஜ் தான் கமல்ஹாசனோட மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரியும் நிறைய வதந்திகள் போயிட்டு இருந்தது. இந்த நிலைமையில தன்னுடைய ரெக்கார்டிங் வேலையை முடிச்சுட்டு திரும்பிய ஸ்ருதிஹாசன் கிட்ட மீடியா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கு? அப்பாவோட கட்சி செயல்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாவோட கட்சி செயல்பாடுகள் ரொம்பவும் தீவிரமா நடந்துட்டுருக்கு. இப்போ வர எலெக்ஷனை முன்னிட்டு அவருடைய வேலைகள் ரொம்ப பிஸியா இருக்குது. அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலைகளும் ஆஸ் யூசுவல் வந்து கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமேலு இந்த மாதிரி தாவேகா கட்சிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டும், தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவோட டிவோர்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற கேள்விக்கு ஸ்ருதி ஹாசன் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் அவங்க குடும்பத்தில் நடக்கிற விவாகரத்து அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. இப்போ அதாவது உச்சபட்ச இதில் இருக்கிற எல்லாருமே இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கிறத ஒரு சாதாரண விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில விஜய் சாரோட இந்த டிவோர்ஸை மட்டும் நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு சர்ச்சைக்குரிய விஷயமா ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் ஒருத்தரோட பர்சனல் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ப்ரைவேட்டான பர்சனலான விஷயம். இந்த விஷயத்தில் வந்து ஒரு தேர்ட் பர்சன்ஸ் நம்மளாகட்டும் இல்லை அவருடைய ஃபேன்ஸ் ஆகட்டும் யாருமே தலையிடுறது அப்படிங்கிறது அநாகரிகமாக இருக்குது. இந்த விஷயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய எல்லா பர்சனல் விஷயங்கள்லையும் நாம் தலையிடணும், மூக்கு நுழைக்கணும், விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு கேவலமான செயலாக நான் பார்க்குறேன். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு நடுவில் 1000 விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய பெட்ரூம் வரைக்கும் நாம் போய் அதை எட்டி பார்த்து விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மீடியா நீங்கள் தான் இந்த விஷயத்த ரொம்ப பெருசு பண்ணுறீங்க. ஒரு சாதாரண விவாகரத்து வழக்க ஊதி பூதாகரமா ஆக்குறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவாகரத்துனால அவருடைய கெரியர் போச்சு, அவருடைய இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்லாம் தேவையில்லாத ரூமர்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்சு பிரைவேட் லைஃப் வேற, பப்ளிக் லைஃப் வேற. இது 2க்கும் நீங்க கனெக்ஷன் பண்றீங்க அப்படிங்கிறது ஏன்னு தான் எனக்கு தெரியல. அப்பாவுக்கும் பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அவர் கட்சி லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க என்னைக்குமே அதை கனெக்ட் பண்ணி பார்த்தது கிடையாது. மேபி இந்த பிரைவேட் அண்ட் பர்சனல் லைஃப் வந்து ப்ரைவேட் லைஃப் ஆகட்டும், பப்ளிக் லைஃப் ஆகட்டும், ஒன்றுக்கு ஒன்று அதை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான ரீசனுமே கிடையாது. அது வேற இது வேற. நம்ம வீட்டுக்கு உள்ளே ஒரு மாதிரி இருப்போம், நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ஒரு மாதிரி இருப்போம். ஸோ உள்ளே இருக்கிற விஷயங்கள் வெளியில் இருக்கிற விஷயங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஒரு பைத்தியக்காரத்தனமாக எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி அண்ட் சேட் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அந்த விதத்தில் அந்த விஷயத்தில் நாம் ஒரு விமர்சனம் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேவலமான கீழ்த்தனமான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்பயுமே அடுத்தவங்களுடைய ப்ரைவேட் விஷயத்தில் தலையிட மாட்டேன். என்னுடைய சிஸ்டர் ஆகட்டும், என்னுடைய அப்பாவாகட்டும், யாருடைய பர்சனல் விஷயத்துலையும் நான் தலையிட மாட்டேன். அவங்க வந்து அதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணனா டூ ஆஸ் யுவர் விஷ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேனே தவிர நான் வந்து ரொம்ப அதில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி இன்டர்ஃபியர் ஆகாது இருந்தீங்கன்னா மேபி அவங்க லைஃபுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் நாசுக்காக ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா தான் இந்த விஷயத்தை பெருசு பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மேபி அந்த விஷயம் ஆல்ரெடி செட்டில் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு நோஸ்கட் கொடுக்குற மாதிரி ஒரு பதிலையும் கமலஹாசனோட பொண்ணான ஸ்ருதி ஹாசன் சொன்னது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் பரபரப்பை பற்றி இருக்குது.